சீக்கிரம் சரியாயிடுவீங்க. அந்த நாளுக்காக தான் நாங்க எல்லாருமே காத்துட்டு இருக்கோம். யாரு யாரு உள்ள? மொத்தமா யார் இருக்கா? என்ன மீனாமா? இல்ல, இங்க யாரோ இருக்காங்க. ஏதோ சவுண்ட் கேட்டுச்சே. சேச்சே, அப்படிலாம் எதுவும் கேட்கலையேமா. கபோர்டுக்குள்ள இருந்து தான் அந்த சவுண்ட் வந்துச்சு. கபோர்டுக்குள்ள யாராவது இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இருங்க. உள்ள யாரும் இல்ல மீனா. கபோர்டு சரியா சாத்தாம இருந்தது. காத்துல தாமா கதவு ஆடி இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் மூடிட்டு வந்தேன். இல்ல, ஆனா எனக்கு ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருந்துச்சே. இல்ல மீனாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜனம்மா. இசை, என்னம்மா, என்னாச்சு? மாமா மாமா. ஆமாமா, மாமாக்கு உடம்பு சரியில்லை. ஓ, சாமி கும்பிட்டு விபூதி எடுத்துட்டு வந்தீங்களா? வெரி குட். இந்தா, நீயே உன் கையால மாமாவுக்கு வச்சு விடு. பாத்தீங்களா மீனாமா, தமிழோட தங்கச்சிங்களும் பிரகாஷ் தம்பி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஆமா முத்தம்மா. மாமா மாமா. இசை, மாமா ரெஸ்ட் எடுக்கட்டும், தொந்தரவு பண்ண வேணாம். வா போலாம், வா. பாத்துக்கோங்க. சரி. அம்மு, வெளியே வா, சீக்கிரம் வா. நல்ல வேளை மீனா பாக்கல. வா, நம்ம போயிடலாம். அம்மு வா, அம்மு போலாம். நம்ம போயிடலாம், வா. தமிழ், என்ன தமிழ் வீட்டுக்கு போகாம இன்னும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க? பிரசன்டேஷன். ஆமால. சாரி தமிழ், நானும் மறந்துட்டேன். அதான் அத்தை சத்தம் போட்டுட்டு போறாரா? நீ என்ன சும்மாவா இருக்க? இந்த கம்பெனிக்காக ராத்திரி பகல்னு எவ்வளவு ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ஏன் அத்தா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு? பரவாயில்ல வெண்பா. சரி, ஆபீஸ்ல எல்லாருமே கிளம்பிட்டாங்க தமிழ். வாட்ச்மேன் மட்டும் தான் இருக்காரு. நீ தனியா இருக்கிறது சரியா படல. நீ கிளம்பு, வீட்டுக்கு போலாம். இல்ல வெண்பா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு. நான் வேலையை முடிச்சிட்டு கிளம்புறேன். Are you sure? Sure. Bye. தமிழ், வெண்பா, நீனும் போலையா? நீ வேற ரொம்ப டயர்டா இருக்க, இன்னும் சாப்பிடல வேற. இந்தா ஒரு காஃபியை சாப்பிட்டுட்டு ஒர்க் பண்ணு. அப்புறம் ஃபுட் ஏதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோ. தேங்க்யூ வெண்பா. உன்கிட்ட சொல்ல கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா சொல்லாம இருக்க முடியலன்னா. என்ன வர்ஷினி, சொல்லு. அப்பா, அப்பாக்கு அவருக்கு என்ன? இன்னைக்கு அப்பாக்கு திடீர்னு உடம்பு முடியாம போயிடுச்சுன்னா.
யாருமே சொல்லல. நீ அப்பா பத்தி பேசினாலே கஷ்டப்படுவல்ல, அதான் ஜனாமா சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. நாங்க எல்லாருமே கொஞ்ச நேரத்துல பயந்துட்டோம்னா. இப்ப எப்படி இருக்காரு? பரவாயில்லண்ணா. தமிழ், ஜனாமா, அம்மா எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நேரம் கூட இருந்தாங்க. இப்பதான் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அப்பாவோட கண்டிஷனை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. சரி வர்ஷினி, அழாத. அதான் நல்லபடியா திரும்பி வந்துட்டார்ல. அண்ணா 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 என்ன ஆச்சுண்ணா? அண்ணா அண்ணா இங்க பாரு, ஒண்ணும் இல்லண்ணா. அண்ணா இரு வரேன். அண்ணா அண்ணா இந்த தண்ணி குடி, குடிண்ணா. ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல, ஒண்ணும் இல்ல. நான் இங்க பாரு, இங்க பாரு. அண்ணா குடு. என்னாச்சுண்ணா? ஆ? ஓகே தானே? ம். நீ போ வர்ஷினி. போ. காலைல இருந்து எங்க ஊர் சுத்த போன? இந்த வேலையை விட வேற என்ன முக்கியமான வேலை உனக்கு? நீ ஒரு யூஸ்லெஸ் தமிழ். உன்னெல்லாம் எதுக்கு ஜானு நம்புறாங்கன்னே தெரியல. அவங்கள சொல்லணும். ஒருவேளை இதனாலதான் தமிழால வேலையை முடிக்க முடியலையோ? ஷோ, அவசரப்பட்டு திட்டோமோ? அக்கா அக்கா அழக்கூடாது இசை. தமிழ் சொன்னா அக்கா. கேளுடா. அக்கா இப்ப வந்துருவா. அம்மா சொல்றல.